ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்யர்மெண்ட்டோட ரிசல்ட் எப்போ வெளியிடுறாங்க, அதாவது அஃபீஷியல் ரிசல்ட் எல்லாருக்கும் எப்போ வெளியிடுறாங்க, அதை பற்றின முழுமையான தகவல் தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, எல்லாருமே ரிசல்ட் எழுதி ஒரு மாதத்துக்கு மேலே ஆகப்போகுது. ஆஃபீஸர்ஸ் மசால்ஜி அவங்கெல்லாம் கடந்த 9-10 தேதிகளில் எழுதுனாங்க. கிட்டத்தட்ட நமக்கு 20 நாளுக்கு மேலேயே ஆயிடுச்சு. இதே பெயிலிஃபு, ரீடர் இவங்கெல்லாம் எழுதி கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆக போகுது. எல்லாருக்குமே ஆன்சர் கீ வெளியிட்டுட்டாங்க ஆல்ரெடி. ஆனால் நமக்கு ரிசல்ட்டுக்காக தான் நம்ம இன்னும் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே நம்ம கமெண்ட்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க, அக்கா ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி. அதாவது பார்த்திங்கன்னா, நவம்பர் 30 இல்லை டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக்குள்ளே ரிசல்ட் வெளியிடுறாங்க அப்படின்றது நமக்கு தகவல் கிடச்சிருக்கு. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் நவம்பர் 30 தேதிகளில் நமக்கு ரிசல்ட் வெளியிடுறாங்கன்னா. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா, புயல் உருவாகி இருக்குல்ல, சென்னை இல்லை நாகப்பட்டினம் அந்த மாதிரி நிறைய இடங்களில் மழை பெஞ்சிக்கிட்டு அந்த மாதிரி, அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டு வருது நமக்கு. அதனால் நமக்கு ரொம்ப டிலே ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஆகாது. இப்போ நமக்கு நவம்பர் 30 தேதிக்குள்ளே நமக்கு இந்த சைக்ளோனு, இந்த மழை இதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக 1-2 தேதிகளில் நமக்கு ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம பெயிலிஃபு, ரீடர் அவங்கெல்லாம் நமக்கு முன்னாடியே எழுதியிருந்தாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, ஆஃபீஸர்ஸ் மசால்ஜி இவங்களுக்கு ரிசல்ட் வெளியிடு. ஏன்னா பார்த்திங்கன்னா, ஆஃபீஸர்ஸ் மசால்ஜியை பொறுத்தவரையும் ரொம்ப அதிகமான பேர் எழுதுறாங்க. கிட்டத்தட்ட குரூப் 4 எழுதினவங்க பூராமே இங்கே எழுதியிருக்கிறதுனால நமக்கு அதுக்கு அடுத்த கட்டமாக தான் வெளியிடுவாங்க. ஆஃபீஸர்ஸ் மசால்ஜி, வாட்ச்மேன் இவங்களை பொறுத்தவரைக்கும் நமக்கு டிசம்பர் ஃபஸ்ட்டு வீக் அல்லது டிசம்பர் 9-10 தேதிகளுக்குள்ளே நமக்கு ரிசல்ட் வெளியிடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஓரல் எக்ஸாம் இருக்குது. ப்ராக்டிக்கல் எக்ஸாமை பொறுத்தவரை எல்லாருமே சென்னைக்கு தான் போகணுமா அப்படின்றது கிடையாதுங்க. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாமில் எல்லாருமே சென்னையில் தான் ப்ராக்டிக்கல் அட்டென்ட் பண்ணாங்க. ஏன்னா அப்போ அப்ளை பண்ணவங்க ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணாங்க. அதனால ஒட்டுமொத்தமாக எல்லா மாவட்டத்துக்கும் சேர்த்து சென்னையிலே வச்சுட்டாங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா, நமக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே கிட்டத்தட்ட 10,000த்துக்கும் மேற்பட்டவங்க எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அதனால எல்லாருமே சென்னையில் வைக்க மாட்டாங்க. அந்தந்த டிஸ்ட்ரிக்கு, அந்தந்த மாவட்டத்தில் உள்ள ஹைகோர்ட்டோ இல்லை ஏதோ ஒரு காலேஜ் அந்த மாதிரி இடத்துல தான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் நடக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. எல்லாரையுமே கொண்டு போய் சென்னையில் வைக்க மாட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, எல்லாருக்குமே ப்ராக்டிக்கலை பார்த்திங்களும் ஒரே நாள் வைக்க மாட்டாங்க. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் டேஸில் தான் வைப்பாங்க. 2-3 நாளுக்கு பேட்சாக மார்னிங் பேட்ச், ஈவினிங் பேட்ச் அந்த மாதிரி பேட்சாக பிரித்து தான் வைப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த வாட்டி எக்ஸாம் எழுதுனவங்க ரொம்பவே அதிகமாக இருக்காங்க. குரூப் 4 எழுதினவங்க தனியாக, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு எக்ஸாமுக்கு தனியாக அந்த மாதிரி நிறைய பேர் எழுதியிருக்கிறதுனால எல்லாருக்குமே ஒரே நாளில் கண்டிப்பாக வைக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு 2-3 நாட்கள் ஒதுக்கி ஒரு நாளைக்கு 1000 பேர், ஒரு நாளைக்கு 1500 பேர் அந்த மாதிரி பிரித்து தாங்க வைப்பாங்க. அதுவும் மார்னிங் பேட்ச்னா மார்னிங் பேட்சுக்கு இத்தனை பேர், அப்புறம் ஈவினிங் பேட்ச்னா ஈவினிங் பேட்சுக்கு இத்தனை பேர் அந்த மாதிரி நமக்கு ஸ்ப்ளிட் பண்ணி வைக்கிறது தாங்க நிறைய சான்ஸ் இருக்குது. கிட்ட சில பேர் சொல்கிறாங்க, இல்லை எல்லாருக்குமே சென்னையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக எல்லாருக்குமே சென்னையில் நடக்காது. ஏன்னா நிறைய பேர் டிகிரி படித்தவங்க, இன்ஜினியரிங் படித்தவங்கலேருந்து எல்லாருமே இந்த வாட்டி அப்ளை பண்ணியிருக்காங்க. குரூப் 4 எழுதுனவங்களும் நிறைய பேர் இதில் அப்ளை பண்ணியிருக்காங்க. அதனால தான் நமக்கு கட் ஆஃபே கொஞ்சம் அதிகமாக நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம். கண்டிப்பாக அவங்க கவுன்சிலிங் அந்த மாதிரி தான் போவாங்களே தவிர நமக்கு ப்ராக்டிக்கலுக்கு அவங்க கண்டிப்பாக வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. நம்மளுக்கு கண்டிப்பாக மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் இப்போ பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான பேர் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயே 10,000-15,000 அப்ளை பண்ணியிருக்கிறதுனால நமக்கு கண்டிப்பாக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 4-5 நாள் கூட ஒதுக்கி ஒவ்வொரு நாள் 1000 பேர் இல்லை 1500 பேர் அந்த மாதிரி ஒதுக்கி தனித்தனியாக அந்த மாதிரி தான் வைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டு, ஓரல் வைவா வைஸ் பொறுத்தவரையிலும் உங்களுக்கு அதே மாதிரி தனித்தனியாக பிரித்து அதுக்கு இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம் முடிஞ்ச பிறகு அதில் செலக்ட் ஆனவங்கள ஒரு லிஸ்ட் அனுப்பி அதுக்கப்புறமா அது தனியாக தான் அதுக்கு ஒரு தனி லிஸ்ட்டு ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தாங்க நமக்கு ஓரல் எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு ஃபைனல் ரிசல்ட்டு செலக்ட் ஆனவங்க ஃபைனல் ரிசல்ட் வெளியிடுவாங்க.
ரிசல்ட்டை பொறுத்தவரையிலையும் நமக்கு கண்டிப்பாக இன்னும் 1 ஆர் 2 வீக்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக வந்து நமக்கு ரிசல்ட் வெளியிட்டுடுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த புயல், மழை இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து ரிசல்ட் வெளியிடுறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.